வணக்கம் தோழர்களே. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தீபக் குமார். இவர் ஷிவானி என்ற பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தார். ஷிவானியும் தீபக் குமாரை விரும்பினார். இதையடுத்து இவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அதன்படி கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிக்கு 6 மாதத்தில் ஆண் குழந்தை உள்ளது. ரயில்வே துறையில் டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தவர் தீபக் இப்போது 29 வயதாகிறது. எனினும் ஷாபியஃபில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார். இந்நிலையில் பூஜை அறையில் பூஜை செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக ஷிவானி உறவினர்களுக்கு போனில் தகவல் சொல்லி கதறி அழுதார். இதையடுத்து உறவினர்கள் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் தீபக்கின் சகோதரர் பியூஸ் தன்னுடைய அண்ணனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உணர்ந்தார். எனவே மருத்துவமனையில் தீபக்கின் உடலை உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என்று பியூஸ் கோரிக்கை விடுத்தார். அப்போது திடீரென ஷிவானி மருத்துவமனையில் எந்த டெஸ்டும் தன்னுடைய கணவருக்கு செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு காட்டினார். இதனால் பியூஸுக்கு சந்தேகம் வலுவானது. உடனே தீபக்கின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி போலீசில் புகார் தந்தார். அப்போதுதான் போஸ்ட் மார்ட்டம் செய்யப்பட்டதில் தீபக்கின் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளதாக ரிப்போர்ட் வந்தது. இதையடுத்து போலீசார் தீபக்கின் மனைவி ஷிவானியை பிடித்து விசாரித்தனர். அப்போது வேறு வழியின்றி மொத்த உண்மைகளையும் ஷிவானி போலீசாரிடம் சொன்னார். அதாவது காதலிக்கும் போது அரசு பணியில் வேலையில் இருந்தார் தீபக். திருமணமானதுமே அந்த பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார். இதை ஷிவானி எதிர்பார்க்கவில்லை. கணவரை கொன்றுவிட்டால் அவரது ரயில்வே பணியை கபலீகரம் செய்து கொள்ளலாம் என்பதே ஷிவானியின் பிளானாக இருந்துள்ளது. இதற்காகவே சம்பவத்தன்று பாலில் தூக்க மாத்திரை கலந்து கணவனுக்கு தந்துள்ளார். அதை குடித்து தீபக் மயங்கியதுமே அவரது கழுத்தை கொன்றுள்ளார். தன்னுடைய ஆண் நண்பரையும் வீட்டுக்கு வரவழைத்து இந்த கொலையை அரங்கேற்றியிருக்கிறார் ஷிவானி. அது மட்டுமல்ல, தன்னுடைய மாமியாரையும் ஷிவானி கொடுமைப்படுத்தி வந்தாராம். இவ்வளவும் போலீசாரிடம் வாக்குமூலமாக தந்ததை அடுத்து ஷிவானியும் அவரது ஆண் நண்பரும் கைதாகியுள்ளனர். அரசு வேலையை கைப்பற்றுவதற்காக காதல் கணவனை மனைவியே கொலை செய்து அது இயற்கை மரணம் என்று நாடகமாடியது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை தந்து வருகிறது. இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க.